போறோம்னா தேங்காய் வச்சு சூப்பரான லஞ்ச் ரெசிபி செய்ய போறோம். ஒரு தேங்காய், ஒரு முட்டை. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, இந்த டிஷ்ல முட்டையெல்லாம் நான் செய்யல. இல்ல ஃப்ரைட் ரைஸ்னு சொன்னேன், ஆனா முட்டை சேர்த்து செய்யறேன்னு சொன்னேனா? இல்ல, ஒரு தேங்காய் மட்டும் வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி செய்ய போறோம். வாங்க தேங்காய் வச்சு ஈஸியான லஞ்ச் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எப்பயும் போல் சாப்பாடு வச்சு ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த சாப்பாடு ஆறும்போதே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சாப்பாடும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சாப்பாடு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாவும் மிளகும் சேர்த்துக்கணும். ஒரு தேக்கரண்டி கடலைப்பருப்பு, 1/4 தேக்கரண்டி சீரகம், பூண்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ போட்ட தேங்காய் கடலைப்பருப்புலாம் குறப்பாக அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஆனால் பூண்டு சீக்கிரம் அரைச்சிரும், அதனால அப்புறமா சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். தேங்காய்லாம் இப்போ அருவாமனையில் திருவனோம்னா கொஞ்சம் பூவாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச பூண்டும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் இதை சட்டியில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். இப்போ எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, தேங்காய் சாதத்தை தான் வேறு மெத்தடில் செய்கிறேன்னு. ஆமாம், தேங்காய் சாதம் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடு. நார்மலாக நம்ம தேங்காய் சாதம் செய்யும்போது பூண்டுலாம் தட்டி போட்டு மிளகாய் கருவேப்பிலலாம் போட்டு செய்வோம் இல்லையா? ஆனால் சாப்பிடும்போது ஒரு சிலர் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிட்றோம். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது மிளகாய் கருவேப்பிலெல்லாம் தேங்காயோட சேர்ந்து திருவிடுது இல்லையா? அதனால் அப்படியே சாப்பிட்றலாம். அது இல்லாமல் இந்த கடலைப்பருப்புலாம் தாளிக்கும் போது போடுறதுனால பெரியவங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி அரைச்சி போட்டுட்டோம்னா சாப்பிடும்போது எதுவுமே தெரியாமையே சாப்பிட்ருவாங்க. நார்மலாக நம்ம தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எப்படி வறுப்போமோ அந்த அளவுக்கு தேங்காய் வதங்கினா போதும், தீ அணைச்சிடலாம். இதில் தீயை அணைச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தாள் இல்லைன்னா கொத்தமல்லி தாள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இனிமேல் இந்த தாளித்த தேங்காவை நம்ம ஆற வச்ச சாதம் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தொட்டுக்க வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ஆம்லெட் வைக்கிறேன். ஈஸியான மெத்தடில் பார்க்குறதுக்கு ஃப்ரைட் ரைஸ் டைப்பில் இருக்கிற தேங்காய் சாதத்துக்கு சுட சுட ஆம்லெட் வச்சு சாப்பிடலாம்.